Hello everyone, welcome to Yarn Wonders. Week 4th of Granny Square Wednesdayல இந்த வீக்குக்கான Granny Square பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் டெய்ஸி Granny Square. ஸோ இது ரொம்ப ஈஸியான Granny Square தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டபுள் க்ரோஷே அண்ட் இது வந்து பாப்கார்ன் ஸ்டிச் மேக் பண்ணிட்டு பேசிக் Granny Squareக்கான அந்த கார்னர் கிளஸ்டர்லாம் இருக்கு இல்லையா அதை மேக் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இது எப்படி மேக் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஜஸ்ட் 2 கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இதில் வந்து 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து 2 கலர் யூஸ் பண்ணி எப்படி மேக் பண்ணுறது காட்டுறேன். ஸோ நம்ம இதை வந்து டயக்ராம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேஜிக் சர்க்கிள் மேக் பண்ணி 3 செயின் மேக் பண்ணி 50 டபுள் க்ரோஷே மேக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் 3 செயின் 1 2 3. ஸோ 3 செயின் மேக் பண்ணிவிட்டு 15 டபுள் க்ரோஷே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 மேக் பண்ணியாச்சு. ஸோ 15 டபுள் க்ரோஷே மேக் பண்ணிவிட்டு இந்த ரிங்கை நீங்கள் வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லைக் இது மாதிரி. நவ் இந்த தேர்ட் செயின் இருக்கு இல்லையா, 3 செயின் போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே ஒரு வி ஸ்டிச் கிரியேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் மேக் பண்ண போகிறோம். லைக் இன்சர்ட் பண்ணி இப்போ வேறு கலர் யான் கொண்டு வர போகிறோம். ஸோ நான் பேபி பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம யானே ஹைட் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி கொண்டு வந்துடுங்க. கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ அகைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 2 3 and 4 செயின் மேக் பண்ணிட்டு பாப்கார்ன் ஸ்டிச் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டபுள் க்ரோஷே விட்டுட்டு இன்னொரு டபுள் க்ரோஷேல ஃபர்ஸ்ட்டு 4 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 and 4. ஸோ 4 செயின் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்ல மேக் a பாப்கார்ன் ஸ்டிச். ஸோ ஒரே டபுள் க்ரோஷேல நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 டைம் வந்து டபுள் க்ரோஷே மேக் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ 1 2 3 4 and 5 இந்த மாதிரி. ஸோ மேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அதோட வீலை இன்செர்ட் பண்ணி இங்கே இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன்ல 5 டபுள் க்ரோஷே 1 2 3 4 5 பண்ணிட்டு நீங்கள் இப்படி கூட நீங்கள் வந்து கொண்டு வரலாம். லைக் நீடில் வெளியே எடுக்காம இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதில் நீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி கூட கொண்டு வரலாம் நீங்கள். ஸோ நீடில் எடுக்காமல் பண்ணோன்னா இந்த மாதிரி.
பண்ணிவிட்டு ஒரு செயின் மேக் பண்ணிக்கோங்க பேக் சைடில். அதுக்கப்புறம் வந்து ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன்ல சேம் அதே ப்ராசஸ் தான். 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 8 பஃப் வரும். லைக் பஃப் ஸ்டிச்சு, பாப்கார்ன் ஸ்டிச்சு, பபுள் ஸ்டிச்சு இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பார்க்க. நீங்கள் இதில் போடும்போது நீங்கள் யானும் ஹைட் பண்ணிகிட்டே வரணும். இந்த ஸ்டிச்லாம் போடும்போது நீங்கள் யானும் ஹைட் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட்டாக வந்து 4 செயின் போட்டிருப்போம் இல்லையா, அங்கே பின்னாடி நீங்கள் வந்து முடிச்சிடுங்க. இங்கே ஓகே முடிச்சுட்டு ஒரு திரும்பி என்ன பண்ணுறோன்னா, நம்ம இதே கலரில் தான் அடுத்த ரோவும் நம்ம போட போகிறோம். லைக் பேசிக் கிரானி ஸ்கொயர் ஸ்டிச் மாதிரி. நான் இங்கேருந்து அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 3 செயின் போட்டுட்டு அப்படியே. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும்.
இந்த மாதிரி ஹோல்ஸ். இந்த எல்லோ யான் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் கட் பண்ணிடலாம். நான் ஹைட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன், அதனால் நான் தைரியமாக கட் பண்ணுறேன் நான். நீங்கள் முடிஞ்ச அளவு ஹைட் பண்ணியே கொண்டு வாங்க எல்லாத்தையுமே. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேப்பில் நான் வந்து கிளஸ்டர் மேக் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 செயின் 1 2 3 yarn over, 2 double crochet அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னில் வந்து சைட் கிளஸ்டர், 3 double crochet. நெக்ஸ்ட் ஒன்று வந்து கார்னர் கிளஸ்டர், 3 2 chain, again 3 double crochet, now side cluster, now corner cluster, side cluster, corner cluster, no side, side cluster, corner cluster, half double crochet, first டபுள் க்ரோஷேட் நான் போட்டிருக்கோம். 3 செயின் மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, 3 செயின் மேக் பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே மேக் பண்ணணும். இருக்கு. ஓகே, ஸோ அகெயின் வந்து இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். 3 செயின், கார்னர் கிளஸ்டர், side one, one more side cluster, corner, two chain,
கார்னர் கிளஸ்டர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். செயின் ஒன்று போட்டு நான் கட் பண்ணிடுறேன். ஃபைனல் அவுட்லுக் இதான். இங்கே பாருங்கள், யான் வந்து நல்லாவே ஹைட் பண்ணிட்டேன் நான் உள்ள. ஸோ இந்த யானை நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் அவுட்லுக் இதான். நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாப்கார்னுக்கு நான் ஜஸ்ட் 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் வந்து இந்த டயக்ராமும் வந்து நீங்கள் முடிஞ்சளவு பாருங்கள், பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஈஸியாக தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது பார்க்கும்போது. இதில் நீங்கள் போடுற அந்த பாப்கார்ன் ஸ்டிச்சோட டயக்ராம் இப்படி தான் இருக்கும். அப்புறமேட்டு பஃப் ஸ்டிச்சோட டயக்ராமும் லைக் இது சேமாக தான் இருக்கும். பபிள் ஸ்டிச்சோட டயக்ராமும் சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பார்த்துட்டு நீங்கள் போடணும். ஸோ பாப்கார்ன் டேசி கிரானி ஸ்கொயரோட அவுட்லுக் இதான். நெக்ஸ்ட்டு என்ன நம்ம கிரானி ஸ்கொயர் பண்ணலான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.